I'm in love with you, Surya. ஹே லிசனர்ஸ், இந்த மாதிரி சூப்பரான எடிட் இப்படி ஈஸியாக இன்ஷாட் அப்ளிகேஷனில் பண்ணலாம் சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஈஸி டிப்ஸில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா குட்டியில் கொடுத்து மோட்டிவேட் பண்ணுங்கள். மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் ட்ரை. இன்ஷாட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம எடிட் பண்ணுற இமேஜஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது இந்த மாதிரி சினிமாட்டிக் இமேஜஸ் தான் எடிட் பண்ணணும் இல்லை, நம்ம ஃபேமிலி சர்க்கிளையும் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இமேஜஸ்லாம் செலக்ட் பண்ணிட்டு டிஸ்பிளே சைஸ் 9:16 இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இமேஜஸ் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்க ஐக்கான் ஸ்க்ரோல் பண்ணி க்ராப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. க்ராப்பில் 3:2 சைஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபேஸ் தெரிகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ டிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. க்ராப்பில் போயிட்டு 3:2 இந்த மாதிரி ஒவ்வொரு இமேஜையுமே செலக்ட் பண்ணி 3:2க்கு க்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஒரு டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு டிக் கொடுத்துக்கோங்க. இப்போ பேக் வந்துடுங்க. பேக் மியூசிக் ஆட் பண்ண போகிறோம். நான் மியூசிக் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஸோ அதை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ டியூரேஷன் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. இப்போ மியூசிக் ஆட் ஆகிரும். இப்போ ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ளே பண்ணி பார்த்துட்டு மியூசிக் ஆட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இப்போ 2 இமேஜுக்கும் சென்டரில் ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ட்ரான்சிக்ஷன் அப்படின்னு ஒரு பேஜ் ஷோ ஆகும். அதில் ஃபஸ்ட் ஒன் செலக்ட் பண்ணிவிட்டு டபுள் டிக் கொடுத்துட்டிங்கன்னா எல்லா இமேஜுக்கும் இந்த மாதிரி ஆட் ஆகிரும். ஸோ ட்ரான்சிக்ஷன்னா இன்னொரு இமேஜுக்கும் அப்படியே ஸ்லைட் ஷோ மாதிரி ஆகிறது தான். நெக்ஸ்ட்டு எஃபெக்டில் போயிட்டு பீட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் பிளாக் சென்டரில் இருக்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்டர்வல் வால்யூமை கம்மி பண்ணிவிட்டு ஸ்ட்ரென்த்தை ஒரு நார்மல் வால்யூமில் வச்சுக்கோங்க. இப்போ வீடியோ எண்டு வரைக்கும் ட்ராக் பண்ணி ஃபினிஷ் பண்ணி விட்டுட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ எஃபெக்ட் இந்த மாதிரி தான் ஆட் ஆகி ஷோ ஆகியிருக்கும். நெக்ஸ்ட்டு பிப் ஆப்ஷன், இதுதான் நம்மளோட மெயின் மெட்டீரியல். ஸோ இது என்னோடய டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிளெண்டில் ஸ்க்ரீன் ஆப்ஷன் கொடுத்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இமேஜஸை போய் சென்டர் பாயிண்டில் வச்சுட்டு வீடியோ எண்டு வரைக்கும் ட்ராக் பண்ணி ஃபினிஷ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு லிரிக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு சாங்கோட லிரிக்ஸை டைப் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் வேணும்னா என்னோடய டெலிகிராம் சேனலில் அதையும் ஷேர் பண்ணுறேன். மெட்டீரியலையுமே ஷேர் பண்ணுறேன். டெலிகிராம் சேனலுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது, போய் செக் அவுட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபாண்ட் சைஸு, அனிமேஷன் எல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ நான் டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிட்டேன். ஒரு லிரிக்ஸ் ஃபினிஷ் ஆகிற இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லிரிக்ஸை எடிட் ஆப்ஷன் போய்ட்டு டைப் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி வீடியோ எண்டு வரைக்குமே டைப் பண்ணி ஃபினிஷ் பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட்டு மியூசிக்கு ஏற்ற மாதிரி, அதாவது சாங்குக்கு ஏற்ற மாதிரி இமோஜிஸ் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சாங்குக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி இமேஜஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஈஸி டிப்ஸில் தான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனலில். வீடியோ பிடிச்சிருந்தா குட்டியில் கொடுத்து மோட்டிவேட் பண்ணிடுங்க மறக்காமல். இப்போ ஆட் பண்ணி மேலே கொண்டு போய் ஸ்டிச் பண்ணி வச்சுக்கலாம். டிக் கொடுத்துட்டு ஜூம் பண்ணி விட்டு வீடியோ ப்ளே பண்ணால் சூப்பரான வீடியோ எடிட் ரெடி ஆகிடும். இது சினிமாட்டிக் ஃபோட்டோஸ் மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிளில் கூட அவங்களோட இமேஜஸ் வச்சு கூட இந்த மாதிரி சூப்பராக எடிட் பண்ணலாம். ஈஸி டிப்ஸில் சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எடிட் பிடிச்சிருந்தா குட்டி லைக் கொடுத்து மோட்டிவேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பாய்.